ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். பிப்ரவரி மாசத்துல என்ன தனி சிறப்பு அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல முதல்லயே, அதாவது பௌர்ணமியிலேயே இந்த மாதம் தொடங்குறது தான் ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி கேது சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு 12 நாள் மகரத்திலையும், செவ்வாய் ஒரு 23 நாள் மகரத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 3 நாளையும், சுக்கிரன் 6 நாள் மகரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பத்துல ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் கூட சுக்கிரன் 20 நாள், புதன் 20 நாள் இருப்பாங்க. சூரியன் 18 நாள், செவ்வாய் 7 நாள் கும்பத்துல இருப்பாங்க. இதுதான் இந்த கிரக நிகழ்வுகள் இந்த மாதத்திற்கு. அதே மாதிரி துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில ஒருத்தர் பிறந்த நாள், நேரம், இடம் இந்த மூணையும் வச்சு தசாபுக்தி அடிப்படையில ஒரு விஷயம் ஜனன ஜாதகத்துல ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஜனன ஜாதகத்துல பிக்சட் செய்யப்பட்டது, அதாவது நிலைப்படுத்தப்பட்டது. அந்த நல்லதும் கெட்டதும் எப்ப நடக்கும் அப்படின்னா கோச்சார நிகழ்வுகள்ல எப்ப நல்லது நடக்கணும்னு வருது, கெட்டது நடக்கணும்னு வருது, அப்பம்போது மட்டும்தான் நல்லதையோ கெட்டதையோ ஒரு மனுஷன் அனுபவிப்பாங்க. இப்ப துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். விருச்சக ராசி ராசி நாயகன் செவ்வாய் உச்சமடைகிறது, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமா ஒரு 23 நாள் இருப்பாரு இந்த மாதத்துல. தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். 3ஆம் இடத்துல அதுக்கு காரகனாகிய செவ்வாய் உங்க ராசி நாயகன் இருக்கிறதுனால இன்னும் தைரியம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சுக்கிரனோட சேரும்போது பிருகுமங்கல யோகத்துல இருப்பாரு செவ்வாய். சுக்கிரன் ஒரு 6 நாள் உங்க ராசிநாதனோட சேர்ந்து இருப்பாரு. தம்பி தங்கைகள்கிட்டய இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் கொடுப்பாரு. அதே மாதிரி குரு பகவான் உங்க 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ரொம்ப நாளா திருமணம் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிற குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல சந்திரன் பௌர்ணமி யோகத்தோட இருப்பாரு இந்த மாதத்துல ஸ்டார்டிங்லயே. தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள். ரொம்ப நாளா தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா தேரக்கூடிய அமைப்புகள், அதாவது சரியாகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி தந்தையோட உறவினர்கள், பெரியப்பா, சித்தப்பா, அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு தந்தையால் வந்தவர்களால உங்களுக்கு அனுகூலங்காத ஆதாயங்கள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி தந்தையோட சொத்து ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடம் தொலைதூர பயணங்களை குறிக்கும். ஒரு 400-500 கிலோமீட்டர் அந்த மாதிரியான அமைப்புகள். வெளி மாநிலத்தை குறிக்கும். கண்டிப்பா வெளி மாநிலத்துக்கு, அதாவது நகரக்கூடிய அமைப்புகள். பிறந்த ஊரை விட்டு வேலைக்காக நகரக்கூடிய அமைப்பு. ஆண்களா இருந்தா வேலைக்காக நம்ம நகருவாங்க, ஆண் பெண்ணா இருந்தாலும். இல்ல திருமணமாகி கூட பெண்களா இருந்தா திருமணமாகி நகரக்கூடிய அமைப்புகள்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்கிறாரு. தாயோட ஸ்தானம், தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ராகு பகவான் கொடுத்திருந்தாலும் அது குரு பார்வையினால அந்த
உடல் உபாதைகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கல்வியில மாணவர்கள் வந்து கல்வியில ஒரு தேக்கம் அடைஞ்சிருப்பீங்க. அந்த தேக்கம்லாம் நீங்கக்கூடிய அகலக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல குரு பார்வையினால கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி சுக்கிரனும் இணைவார் ராகு கூட. அப்பம்போது கல்வியில ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி வீடு வாகன யோகம். வீடு ரொம்ப நாளா வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வீடு வாகன யோகம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும். அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா இருக்கும். தாய் வழி உறவுகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 5ஆம் இடம் வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி குழந்தைகள்னால உங்களுக்கு மன அழுத்தங்கள், மனவேதனைகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதை கொஞ்சம் நீங்களா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா 50 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்கெல்லாம் என்ன நினைப்பீங்க, குழந்தைகள் வந்து நம்மளை வந்து சரியா பார்த்துக்க மாட்டேன்றாங்க. ஒரு 6 மாசமா உங்க ராசிக்கு நான் 5ஆம் இடத்துல ஒரு 6 மாசமா மீனத்துக்கு போனதுல இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுதான். அது இன்னொரு 2 வருஷத்துக்கு இருக்கும். நீங்க வந்து அது வந்து தசாபுக்தி அடிப்படையில ஏற்ப எவ்வளவு நாள் இருக்கணும் கனெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு குழந்தைகளை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கதான் செய்யும். அதை புரிஞ்சு நீங்க நடந்துக்குங்க. அதே மாதிரி உங்க 12ஆம் இடம் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. குருவோட பார்வை அயன சயன போகஸ்தானம் இருக்கும். வெளிநாடு, ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, காசு வரக்கூடிய 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. வெளியில போனா, அதாவது வெளியிலனா வெளி மாநிலம், வெளிநாடு, அதனால வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையா சனி 3ஆம் பார்வையா பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி கிட்ட, அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட, கணவன் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் சொல்லுவோம். கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நண்பர்களால மன வருத்தங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பாரு. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பாரு. மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம், அண்ணன் அக்கால்கள், லாபஸ்தானம்னு சொல்லுவான். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் மந்தமாக தான் போவோம். ஏன்னா 11ஆம் இடத்தை 6 மாச காலமா, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்குது. 6 மாச காலமா இப்ப அப்படித்தான் பார்த்தா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் லாபங்கள் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி அண்ணன் அக்கால் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மையை கொடுக்கும். மற்றபடி வந்து துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. கீழே நம்ம நம்பருக்கு. நன்றி, வணக்கம்.